வணக்கம் பெற்றோர்களே. இன்னைக்கு குட்டி படிவு என்னத்துக்குன்னா, நான் வந்து பெர்னுலிசான் அசாஸ் புக்கு பற்றி பேசுறதுக்கு வந்தேன். இது புது புக்கு. இட்ஸ் அ வெரி குட் புக், ஹைலி ரெக்கமெண்ட். எல்லா பாதி பள்ளியில் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு புக்கு. டீச்சர்ஸ் தான் ரொம்ப பயன்படுத்தக்கூடிய புக்கு. பெர்னுலிசான் அசாஸ் எந்த ஸ்கூலுக்கு பயன்படுத்தலாம் இங்கே எழுதியிருக்காங்க. எஸ்கே ஸ்கூல், சைனீஸ் ஸ்கூல், தமிழ் ஸ்கூல் மாணவர்களுக்கு. ஓகே, ஸோ பெர்னுலிசான் அசாஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ bina ayat, முக்காவாசி bina ayat minimum 3 patah perkataan. ஓகே, இந்த வாக்கியத்தை கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து வாக்கியம் ஓகே ayat வந்து lebih daripada 3 patah perkataan எழுதணும். ஓகே, கூறாங்க எழுதக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து then sambung ayat belakang. ஸோ இங்கே ஜவாபான் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜமான் then மார்க்கா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்க, இது எல்லாமே இந்த மாரி தான் இருக்கும். sambung ayat, susun ayat. ஓகே, susun ayat இதெல்லாம் வந்து மார்க்ஸ் இருக்கு. அப்புறம் sesuaikan potongan ayat 4 patah perkataan. ஸோ இதெல்லாம் வாக்கியங்கள் சம்பவம் பண்ணணும். இது ஜவாபான், இது சம்பவம் பண்ணி இங்கே எழுதணும். ஓகே, அடுத்தது வந்து sambung ayat 4 patah perkataan berdasarkan petikan. ஓகே, ஸோ இது பாதி கொடுத்துருவாங்க. இதோட சம்பவங்க நீங்க பார்த்து நீங்க படிச்சு இங்க எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்கே மார்க்கா இருக்கு. ஸோ மார்க்கா இங்கே எழுதணும். ஸோ எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, 10க்கு எத்தனை எடுத்திருக்காங்க, நீங்கள் தாராளமாக இங்கே எழுதலாம். ஸோ இது வந்து எப்படின்னா வந்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் வாங்கலாம், டியூஷன் டீச்சர்ஸ் வாங்கலாம், டீச்சர்ஸ்க்கு கூட நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்ஸ் போடுறதுக்கு. அடுத்தது வந்து இந்த pelajaran எப்படின்னா வந்து bina ayat berkaitan dengan gambar dan perkataan yang diberikan. ஓகே, perkataan sudah diberikan. அந்த perkataan வாக்கியத்தை பயன்படுத்தி டெலிவிஷன் ayat நீங்க செய்யணும். இது வந்து டெலிவிஷன் பற்றி நீங்கள் ஐஎஸ்என் besar என்னது. contoh, television ini besar. ruang tetamu, television ini diletak di ruang tetamu. ஸோ டெலிவிஷன் பிரகாரம் நீங்கள் எழுதணும் வாக்கியங்கள். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம், நிறைய இருக்குது சிஸ்டர், நிறைய சொந்தோஸ் இருக்குது, நிறைய வாக்கியங்கள். நீங்கள் இதை பார்த்து நீங்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து செய்ய கற்றுக் கொடுக்கலாம். ரொம்ப வெரி குட் சிஸ்டர். இது வந்து டோட்டலி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான புக்கு, நார்மலான புக்கு இல்லை, இது டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்டான புக்கு. அடுத்தது வந்து pelajaran 45 எப்படின்னா வந்து பீனா சத்து பெருங்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 2 மாணவர்களுக்கு வந்து பெருங்கான் செய்யணும், ஒரு பெருங்கான். ஆனால் இங்கே வாக்கியங்கள்லாம் கொடுத்துட்டாங்க. இதில் பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெருங்கான் ஷார்ட்டாக செய்யணும். அவங்க சொல்லலை எத்தனை பார்த்தா பிரகாத்தான் அப்படின்னு, நீங்கள் ஷார்ட்டாக செய்யணும். ஓகே, ஸோ நிறைய லத்திஹான் இருக்கு சிஸ். வெரி குட் புக் இந்த புக்கு. ஓகே, இந்த புக் இஸ் வெரி குட் புக். ஆனால் வந்து இதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 2. ஓகே, ஜிலிட் 1 வந்து ஸ்டாண்டர்ட் 2 மாணவர்கள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் விவரங்கள் சொல்கிறேன். ஜிலிட் 1 வந்து ஸ்டாண்டர்ட் 2, ஜிலிட் 2 வந்து